सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। உலகெல்லாம் உணர்ந்துணர்க்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் நம்பலர்வான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் ஒற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை மூட்டி நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. அதிபத்த நாயனார் பரதவர் குலத்திலே பிறக்கின்றார். இறைவனை மனதிலே வரித்தவராய் இறை துண்டாற்றுவதற்காகவே பெரிய புண்ணிய பலனை செய்து அதனுடைய வெளிப்பாடாக பரதவர் குலத்தினுடைய தலைவனாக வந்து பிறக்கிறார். மேலவனாகவும் வந்து பிறக்கிறார். இந்த குலத்தினுடைய தலைவனாக வழிகாட்டக்கூடியவராக அதனற்ற செல்வங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய செல்வ வளம் நிறைந்த குடும்பத்திலே வந்து பிறக்கிறார். இதெல்லாம் புண்ணிய பலனுடைய வெளிப்பாடு. எல்லா சுகமும் இருக்கிறது. பரதவர் குலத்திலே பிறக்கின்ற தன்மை செல்வ வளத்துடன் கூடிய தன்மை, அந்த குலத்திலே தலைவனாக இருக்கக்கூடிய தன்மை, தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை, இவைகள் எல்லாம் இருந்தும் மனம் இறைவனையே நாடுகின்றது. அது எப்படி தெரிகிறது? நேற்று நாம் நிறுத்தினோம். மீன் கொலை தொழில் வளர்த்த வலை முகர்ந்து பட்ட ஆடிய நண்பருக்கு என நளிர் நீர் விட்டு வந்தனர். ஒரு உயர்ந்த ஒரு செயல்பாட்டை நம் கண்முன்னாடி கொண்டு வந்து காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். கடலில் சென்று வலையை விரித்து அதிலே நிறைய மீன்களை எல்லாம் குடிக்கிறார். அதை தன்னுடைய படகளை போட்டுக்கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறார்கள். இது அவர்களுடைய குலத்தொழில். இப்ப அந்த குலத்தொழிலை இங்கே என்ன சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான்? கொலை தொழில். ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால், ஜலத்தில் வாழக்கூடிய மீன் இனம் அதை நாம் ஜலத்தில் இருந்து பிரித்தால் அது கொலைதானே. உயிர் வாழக்கூடிய நேரத்திலே
மனிதர்களுக்கு ஒன்றை சார்ந்துதான் வாழ வேண்டிய தன்மையை இறைவன் படைத்திருக்கிறார். ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்து வாழ்கின்ற தன்மையை இறைவன் படைத்திருக்கிறார். அப்படிதான் இருக்கு உலகம். மிருகங்களுக்கு இன்னொரு மிருகத்தை சார்ந்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பாணம். பறவைகளாக இருக்கலாம், செடி கொடிகளாக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், எதுவாக எடுத்துக்கொண்டு பாருங்கள். ஒரு ஜீவன் உயிர் வாழ்வதற்கு இன்னொரு ஜீவனை சார்ந்துதான் தன் வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். அந்த வகையிலே மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு வாழ வேண்டும் என்று வருகின்ற நேரத்திலே இன்னொரு ஜீவனை சார்ந்தான் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றது. அப்படி சார்புத்தன்மை உடைய இந்த உலகத்திலே ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை கஷ்டப்படுத்தித்தான் துன்பப்படுத்தித்தான் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம், சார்ந்துதான் இருக்க வேண்டிய நிர்பந்தமானது இருக்கிறது. கடலிலிருந்து மீன்களை அகற்றிவிட்டால் மீனினம் இறந்து போகிறது. அதே போல மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு செடி கொடிகளை நாம் சாப்பிடுகிறோம், காய்கறிகளை சாப்பிடுகிறோம் என்றால் அதற்கு நாம் அதை எடுத்துத்தானே செய்கின்றோம். அப்ப அதுவும் ஒரு ஜீவன் தானே. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருவரும் அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களை பார்ப்போம் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்தை தான் செய்கின்றோமா? கொலை தொழிலைத்தான் ஒவ்வொருவரும் செய்கிறோம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, வேதங்கள் சொல்லுகிறது. அந்த பாவத்தினுடைய பலனை, அதனுடைய வீரியத்தை நாம் குறைப்பதற்காக, அந்த பாவம் நம்மை அண்டிவிடாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் கொடுக்கக்கூடிய பலி, அதுதான் சாஸ்திரம் தினந்தோறும் உணவிட்டு சாப்பிடு, பகிர்ந்து கொண்டு சாப்பிடு. நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்தோ தெரியாமலோ உயிருக்காக பல ஜீவனை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுகின்றோம் என்றால் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் இந்த பஞ்சமா பாதகம் அறிகிறது. பஞ்ச பாதகத்தை நாம் செய்யும். பெருக்குவதன் மூலமாக தொடக்கத்திலே பல ஜீவராசிகள் அழிந்து போகின்ற காட்சி, இயந்திரங்களை பயன்படுத்துகின்ற நேரத்திலே இயந்திரங்களிலே பல ஜீவன்கள் வந்து விழுந்து அழிந்து போகும் காட்சி, அக்னியை தினந்தோறும் மூட்டுகின்றோம், அக்னியிலே பல ஜீவன்கள் வந்து விழுந்து இழந்து போகின்ற காட்சி, குடத்திலே ஜலத்தை எடுத்துக்கொண்டு வருகிறோம், அந்த குடத்தை நாம் கீழே எடுக்கின்றோம், அதற்கு நிறைய ஜீவன்கள் வந்து விழுந்து அழிந்து போகும் காட்சி. இப்படி விதவிதமான செயல்பாடுகளிலே கண்டனி, பேசணி, சுள்ளி அப்படின்னு 5 விதமான காரியங்களிலே நாம் நிறைய பாவத்தை செய்யும். தெரிந்தோ தெரியாமல் நிறைய ஜீவனை கொள்ளுகின்றோம். அதனால்தான் ஒரு வேதத்திலே வந்து பார்த்தோம் என்றால், நான் என்னென்னலாம் தெரிந்தோ தெரியாமல் நிறைய பாவங்களை செய்தேனப்பா, பொறுத்துக்கொள். மந்திரலோபே, கிரியாலோபே, சக்திலோபே, ஸ்ரத்தாலோபே, காலலோபே, நியமலோபே, நைவேத்தியாதி விகிதலோபே. விகிதம் அபிகிதம் வா, தர்மத்துக்கு உட்பட்டோ தர்மத்துக்கு உட்படாமலோ தெரிந்தோ தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ பொறுத்துக்கொள் என்று இறைவனிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணம் செய்தல், மன்னிப்பு கேட்டல்,
அப்போ இங்கே கடலிலிருந்து ஒரு ஜீவனை பிரிக்கின்ற நேரத்திலே அது கொலை தொழில் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒன்று. அப்போ இதற்கு என்னதான் வழிமுறை என்றால், இப்ப ஒரு பக்கம் இந்த செயல்பாட்டை பார்த்து விட்டோம், கொலை தொழில். அப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு ஜீவனும் உயிர் வாழ்வதற்கு இறைவன் நிறைய பொருள்களை படைத்திருக்கிறான். நாம் படைக்கவில்லை, நம்மால் படைக்கப்படவில்லை எதுவும். நாம் உயிர் வாழ்வதற்கு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இறைவன் எல்லாவற்றையும் படைத்து விட்டார். நாம் இறக்கின்ற வரைக்கும் நமக்கு எது கொடுக்கப்பட வேண்டுமோ அதை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது நமக்கு ஆழமாக புரிந்தது என்றால், இறைவனால் கொடுக்கப்படுகின்றவை அனைத்தும் இறைவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் வாங்குகின்றோம். அப்ப நான் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன், இறைவன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்றால், எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும் இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கிறான், கொடுத்தான், கொடுக்கப் போகிறான் என்றால், வாங்கிய நான் என்னுடைய நன்றியை காட்டுகின்ற தன்மைதான் இறைவனுக்கு நான் வணக்கத்தை தெரியப்படுத்துதல். அதைத்தான் யஜ்ஞம் என்று சொல்லுகின்றது சாஸ்திரம். யஜ்ஞ தான தபக்கர்ம தியாஜ்யம் அப்படின்னு சொல்லுகின்றது கீதை. வழிபாடு என்கின்ற நிலையிலிருந்து உன்னை விலக்கிக் கொள்ளாதே, தானம் கொடுப்பதிலிருந்து உன்னை விலக்கிக் கொள்ளாதே, தவம் இயற்றுவதிலிருந்து உன்னை விலக்கிக் கொள்ளாதே, இந்த மூன்றையும் செய் அப்படின்னு சொல்லுகிறது சாஸ்திரம். இப்ப இங்கே பார்த்தோம் ஏன்னா, லட்சக்கணக்கான மீன்கள் சேருகிறது, லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பெருமான செல்வத்தோடு கூடி அது இருக்கிறது. இது கடலிலிருந்து கிடைக்கிறது. இப்ப இவர் என்ன பண்றார், கடலை எப்படி பார்க்கிறார்? ரொம்ப முக்கியமான இதுதான். ஒவ்வொரு வரியும் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியதாக வைத்திருக்கிறார் சொல்றார். இப்ப கடலிலிருந்து ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால், அந்த கடலை எப்படி பார்க்கிறார்? அந்த பாவம் இருந்தால்தான் இந்த செயல் வரும். அந்த பாவம் இல்லை என்றால் இந்த செயல் வராது. கடலுக்குள்ளே சென்று தன்னுடைய தொழிலை செய்கிறார். கடலை எப்படி பார்க்கிறார்? நட்டம் ஆடிய நம்பருக்கு என நளிர் முன்னே வெற்றி வந்தார். முக்கியமான இது. கடலையே நர்த்தனம் ஆடக்கூடிய நட்டம் ஆடிய நம்பருக்கு தில்லை நடராஜனை அங்கே பார்க்கிறார். பரமாத்மா சுரூபமாகவே கடல் பார்க்கப்படுகின்றது. கடல் வேறு, பரமாத்மா சுரூபம் வேறு அல்ல என்று அவரால் பார்க்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே போன மாதம் பார்த்தோம், 3 விதமான வழிபாட்டு முறையை நாயன்மார்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்று. ஒன்று லிங்க வழிபாடு என்று பார்த்தோம், மற்றொன்று குரு வழிபாடு என்று பார்த்தோம், மற்றொன்று உலகத்தையே இறைவனாக பாவித்து நிர்குணஸ்வரூபமாக இறைவனை பாவித்து வழிபடக்கூடிய பாவம். இவர் அந்த பாவத்தை எடுத்துக்கிறார். கடல் வேறு, இறைவன் வேறு அல்ல, கடலையே இறைவனாக பாவிக்கிறார். எப்படி நர்த்தனம் ஆடக்கூடிய பரமாத்மா ஆழ்ந்து வருகின்ற நேரத்திலே அது எப்படி அசைந்து கொண்டிருக்குமோ, அதே போல கடல் அலைகள்
அது எல்லா தன்மைகளும் எல்லா சொரூபத்தையுமே இறை பாவமாக பார்க்கப்படுகிறது. இறைவன் வேறு கடல் வேறு அல்ல என்று அவரால் பார்க்கப்படுகிறது. கடலையே ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்க்கிறார். எப்போது இந்த பாவம் வந்துவிட்டதோ எண்ணுரு யாவும் இறைமுருவாம் என எண்ணி வழிபடல் ஒன்றி பெற 8 உருவங்கள் பஞ்சபூதங்களை ஒன்று ஜலம், சூரியன் சந்திரன் 7, ஜீவராசிகள் 8. இந்த 8ம் இறைவனாகவே இருக்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையும் கோணாகி யான் எனது என்ற அவரத்தை தொட்டாட்டுவானாகி எல்லாமாவும் அவர் இருக்கக்கூடிய அந்த தன்மையை இவர் பார்க்கிறார். கடலை இறைவனாகவே பார்க்கின்ற காரணத்தினாலே தனியாக ஒரு வழிபாட்டுக்கு என்று அவர் எதையும் எடுத்துக் கொள்ளவில்லை. இறைவனிடத்திலிருந்து தடுக்கப்படுகின்றது. என்ன அற்புதம் பாருங்க. இப்ப நாம் இறைவன் வேறு உலகம் வேறு காரணனால்தான் உலகத்தை நான் சம்பாதிக்கிறேன், உலகத்தில் நான் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இதை கொடுத்தார்கள், மனைவி இதை கொடுத்தால், கணவன் இதை கொடுத்தான், இதை கொடுத்தார்கள், எதிரி இதை கொடுத்தான், விரோதி இதை கொடுத்தான் என்று இறைவன் வேறு உலகம் பார்ப்பதனால்தான் நம்மை காயப்படுத்துகிறது, மோகிக்க வைக்கிறது. இன்பம் வந்தால் மோகித்து போகின்றோம், துன்பம் வந்தால் போட்டு போகின்றோம். இங்க இவரை பொறுத்தமட்டுக்கும் கடல் இறை தத்துவமாக பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலே இறைவனால் கொடுக்கப்படுகின்ற பொருள் இது. அப்ப இறைவனிடத்திலிருந்து நான் வாங்குகின்ற பொருள் இறைவனுக்கே மீண்டும் செல்ல. எந்த பொருள் கொடுக்கப்படுகிறது? மீன்களில் வளைக்கப்படக்கூடிய மீன்களிலே ஒரு தலை மீன் படுந்தோறும் இறைவன் எனக்கு இவ்வளவு உயர்வான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு உயர்வான பொருளை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு நிறைவான செல்வங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அப்போ இறைவனுக்கு நான் திருப்பி உன்னதமான எதை நான் உயர்வு என்று மதிக்கின்றேனோ, எது மீன்களிலே உயர்ந்த வரை மீனோ, அந்த மீனானது உலகத்தை சென்றால் எவ்வளவு அதிகமான செல்வங்களை கொடுக்குமோ அப்பேற்பட்ட உயர்வான உன்னதமான மீனை நான் இறைவனுக்கு. அப்போ உலகத்திடத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் வாங்குகின்றோம். பிறந்த ஜீவன் பாருங்கள், பிறந்ததிலிருந்து இருக்கின்ற வரைக்கும் வாங்கிக் கொண்டே இருக்கிறோம், நாம் வாங்கிக் கொண்டே இருக்கிறோம். கொடுத்தல் என்கின்ற ஒரு பாவத்திற்கு நாம் வருவதற்கு இந்த உடல் 10 மாத காலம் ஒரு பாத்திரத்திற்கு தங்க வைக்கப்படுகிறது, பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது, உயிரோடு விலக்கி வைக்கப்படுகிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க, ஆச்சரியம். நம்மை ஒரு அறையிலே போட்டு இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அறையிலே போட்டு கதவுகள் ஜன்னல் அத்தனையும் சாட்டி விட்டு ஒளி எதுவுமே வராமல் செய்து காற்று எதுவுமே உள்ளே புகாமல் இருக்கக்கூடிய செய்துவிட்டால் எப்படி மூக்கி திணறி இறந்து போகின்றோமோ அந்த இடம் நினைத்து பாருங்கள். அப்பேற்பட்ட 10 மாத காலம் ஒரு ஜீவன் அமர வைக்கப்படுகின்றான். அங்கே நாம் நம்முடைய சுய முயற்சி எதுவுமே இல்லாமல் நமக்கு தேவையான அனைத்தும் அந்த 10 மாத காலம் இறைவனால் கொடுக்கப்படுகிறது. நாம் கேட்டால் ஜலத்தை கொடுத்தான், நாம் ஆற்றை கொடுத்தான் அங்கே, நாம் கேட்டால் ஒளியை கொடுத்தான் அங்கே. உயிரோடு நம்மை கொண்டு வந்து இறக்கி வைக்கின்றான் இறைவன்.
பிரயாணத்துக்கு தேவையான அத்தனை உலகத்திலே இறைவனால் கொடுக்கப்படுகிறது. இந்த அன்பகத்திலே அதற்குண்டான உணவுகளை படைத்து வைத்திருக்கிறார். பாருங்கள், என்னை சுமந்த ஜீவன், இறக்கி வைத்த ஜீவன் எனக்காக உணவை படைக்கவில்லை, அதையும் இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். என்ன காருண்யம் எனக்கு! இறைவன் என் மேல எவ்வளவு காருண்யம் அவன்! இந்த உடல் வளர்வதற்குண்டான உணவும் இறைவனால் படைத்து வைக்கப்பட்டிருந்த உலகத்திலே அக்னி, இடம், வசிப்பதற்குண்டான இடம், உணவு, உறைவிடம், உடை, அத்தனையும் இறைவனால் படைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இதற்கு ஒவ்வொரு நிமிடமும் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அவரிடத்திலிருந்து வாங்குகின்றேனே, வாங்கிய நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நன்றி கடன்பட்டிருக்கிறேன், நன்றி செலுத்த வேண்டாமா? இங்கே நன்றி கடனைத்தான் செலுத்துகிறார். கடலையே இறைவனாக பாவிக்கிறார். இறைவன் வேறு, கடல் வேறு அல்ல. பஞ்ச பூதங்கள் வேறு, இறைவன் வேறு அல்ல. அவருக்கு பஞ்ச பூதங்களே இறைவனாக தெரிகிறது. ஆகையினாலே இறைவனுக்கு, இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனை இறைவனுக்கே நான் திருப்பிக் கொடுக்கின்றேன். இது எதை காட்டுகிறது என்றால் கிராட்டிடியூட். பொருள் இங்கே முக்கியம் அல்ல, அந்த கொடுக்கக்கூடிய உணர்வு ரொம்ப முக்கியமான. அதை அடுத்த வரியிலே சொல்கிறார். அப்போ உடல் வளர ஆரம்பிக்கின்றது. மனதும் அறிவும் பண்படுவதற்காக நம்மை கொண்டு போய் குருவிடத்திலே கொண்டு சேர்க்கிறார்கள். அப்ப நாம் 3 பேருக்கு இந்த உலகத்தை கடன்பட்டிருக்கின்றோம். ஒன்று, இந்த பாத்திரத்தை சுமந்து இறக்கி வைத்த பெற்றோர்கள். 2வது தெய்வம். 3வது குரு அல்லது ரிஷி. பித்ரு ருணம், தேவ ருணம். இந்த 3 விதமான ருணம் நம்மை உடலளவே பாதுகாப்பதற்காக பித்ருக்கள், மனதளவே பாதுகாப்பதற்காக தெய்வம், அறிவற்றே நம்மை பாதுகாப்பதற்காக ருஷிகள் அறிவை கொடுத்து, இந்த 3 பேர் நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சதா கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் திருப்பி கொடுக்கக்கூடியது உயர்வான உன்னதமான பொருள்கள் என்றால், இங்கே பொருளுக்கு பின்னாடி என்ன இருக்க வேண்டும்? அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஜலத்திலே விட்டு வந்தாராம் உயர்வான மீனை. யார் நட்டம் ஆடிய நம்பருக்கு என நளிர் முன்னே விட்டு வந்தனர். அப்ப இங்கே இறைவனிடத்திலிருந்து வாங்குகின்றேன், திருப்பி நான் இறைவனுக்கே கொடுக்கின்றேன். இது எதை காண்கிறது என்றால், எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நான் கொடுத்தல் என்பதன் மூலமாகத்தான் என்ன ஆகின்றது? என்னிடத்திலே அதிகமாக சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், அபகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அபிமானத்திலிருந்து நான் விடுபட்டு எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டு வாழுதல், எல்லாவற்றையும் நான் கொடுத்து கொண்டு வாழுதல். செல்வத்தின்பால் கொண்ட அபிமானம் போவதற்கு, பற்றுதல் போவதற்கு, ஆசை போவதற்கு, பேராசை போவதற்கு இது ஒரு அருமையான உபாயமாக சொல்லப்படுகிறது. செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட அதன்பாக நான் அபிமானித்து விட்டேனே, ஆனால் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வராது. கொடுத்தல் என்பது என்னுடைய அகங்காரத்தை காட்டுவதற்காக அல்ல, அகங்காரம் போவதற்காக, பற்றுதல் போவதற்காக, அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட தடையாக விருப்பங்கள் போவதற்காக, அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் போவதற்காக, என்னுடைய மனம் இறைவனிடத்தில் எப்போதுமே இருத்தல் என்கின்ற ஒரு
நோக்கத்திற்காக நான் வாங்கியவற்றை எல்லாம் கொடுக்கின்றேன். எப்படி கொடுக்கிறாரா? விடாத அன்புடன் என்றும் விருப்பால் விட்டு வந்தனர். ரொம்ப அழகான ஒரு கதை. விருப்பத்தினால் விட்டு வருகிறார், விருப்பத்தினால் விட்டு வருகிறார். எப்பேற்பட்ட மீனை? ஒரு தலை மீன்படுதோ, உன்னதமான மேன்மையான உயர்ந்த வகை மீனை விருப்பத்தால் விடுகிறார். விரும்பி கொடுக்கிறார். விரும்பி கொடுத்தல் வேறு, பயத்தின் காரணத்தினாலே கொடுத்தல் வேறு, எதிர்பார்ப்புடன் கொடுத்தல் வேறு, சுயத்திற்காக கொடுத்தல் வேறு. என்னுடைய நலனுக்காக கொடுத்தேன் என்றால் அது உண்மையான தானம் அல்ல. பயத்தின் காரணத்தினாலே கொடுத்தேன் என்றால் அதுவும் உன்னதமான தானம் அல்ல. எதிர்பார்ப்புடன் கொடுத்தேன் என்றால் அதுவும் உன்னதமான தானம் அல்ல. பலனை விரும்பி கொடுக்கப்பட்ட தானம் உன்னதமான தானம் அல்ல. விருப்பத்தின் பேரில் எனக்கு யாரை ரொம்ப 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 பிடிக்கின்றதோ அவருடைய விருப்பத்திற்காக நான் கொடுக்கிறேன். அவர் என்ன காரணம்? அவர் எனக்கு என்னை ரொம்ப விரும்பிய காரணத்தினாலே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். என்னிடத்தில் அவர் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. ஆகையினாலே அவர் கொடுப்பதனாலே அவருக்கு எவ்வகையிலும் நன்மை இல்லை, கொடுக்காததினாலே அவருக்கு எவ்வகையிலும் தாழ்வு இல்லை. என்னுடைய விருப்பம் நான் கொடுக்கிறேன். எப்பொழுது நாம் விரும்பி கொடுக்கின்றோமோ அதுல ஒரு சுகம் இருக்கிறது, மன அமைதி வருகிறது, ஆனந்தம் பிடிக்கிறது, மனதிலே ஒரு வீரியம் வருகிறது. எப்பொழுது நாம் விரும்பாமல் கொடுக்கின்றோம், பயத்தின் காரணத்தினாலே புண்ணிய பலனை எதிர்பார்த்து, புகழை எதிர்பார்த்து, சுயத்திற்காக அகங்காரத்திற்காக கொடுக்கப்படுகின்ற தானம் இறைவனத்திலே நம்மை அழைத்துக் கொண்டு போகாது. அது இறைவனை கைங்கரியத்திற்காக. என பல பேர் பார்த்தோம் என்றால் இறைவனுடைய கைங்கரியத்திற்காக என்று கொடுக்கும்போது தன்னுடைய விருப்பத்திற்காக கொடுப்பார்கள். இன்னைக்கு என்னுடைய கட்டளை கோயில், இன்னைக்கு நான் தான் இறைவனுக்கு பிரசாதம் கொடுத்தேன், நான் கொடுத்த இந்த பணத்தினால்தான் பெரிய உற்சவமே நடக்கிறது, திருவிழாக்கள் நடக்கிறது. எப்பொழுது நம்முடைய சுயத்திற்காக, அகங்காரத்திற்காக, புகழுக்காக, பதவிக்காக கொடுக்கப்படுகின்ற தானம் இறைவனத்தை நம்மை அழைத்துக் கொண்டு போகாது, மாறாக அது நமக்கு சம்சாரத்தை தான் கொடுக்கும். இங்கே இவருடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது? விருப்பம். வாஜசமேய யாகம் என்கின்ற பெரிய யாகத்தை பண்றார் வாஜி ஸ்ரவஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தனர். நிறைய மெத்த படித்தவர், 4 வேதங்களை எல்லாம் படித்தவர். வாஜசமேய யாகம் ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்தினுடைய முடிவிலே அதற்கு என்று எந்தெந்த யாகம் செய்யப்படுகிறதோ அதற்கு என்று நிறைய தானங்கள் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்தந்த யாகம் அணிகிறாயா, இந்தந்த முறையிலே தானத்தை கொடு, இத்தனை பேருக்கு தானம் கொடு, இந்த அளவு தானம் கொடு, அப்பதான் அந்த யாகம் பூர்த்தி அடைகிறது. இவர் என்ன பண்றார்? யாகம் எல்லாம் முடிந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்துக்கு எல்லோருக்கும் தானம் கொடுக்கிறோம். இவர் எப்படி தானம் கொடுக்கிறாரா? இனிமேல் பாலே கறக்க முடியாத, உடலெல்லாம் சோர்வு கிடைக்கக்கூடிய, இன்னொரு 2 மாதத்தில் இறந்து போகக்கூடிய, பற்கள் எல்லாம் இல்லாத, எந்த லாபமே இல்லாத மாட்டை போய் தானம் கொடுக்கிறார்.
அதே போல வஸ்திரங்கள் கொடுக்கும் போது பார்த்தா உடுத்திக் கொள்ளவே முடியாது வஸ்திரத்தை தானம் கொடுக்கிறார். இப்படி எதெல்லாம் பிரயோஜனப்படுத்தப்படுறதோ அதெல்லாம் தானம் கொடுக்கிறார். பையன் பார்க்கலாம், அப்பா இவ்வளவு பெரிய யாகத்தை பண்ணிவிட்டு அல்பமான பொருளை, எந்த பிரயோஜனமே இல்லாத பொருளை கொண்டு போய் தானம் கொடுக்கிறார், எவ்வளவு பெரிய பாவம் செய்கிறார் இந்த அப்பா. ஆகினாலே இந்த பாவத்திலே நான் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அதனால போய் அப்பா போய் கேட்கிறார், அப்பா என்ன யாருக்கும் தானம் கொடுத்து 3 முறை போராடாம். ஒவ்வொரு முறையும் கூட அந்த சிறு பையன் புரியாத போய் என்று அடித்து வருகிறார். 3ஆவது முறையும் போய் கேட்கிறான், என்ன யாருக்கு? வாஜஸ்ரவ சொல்றார், உன்னை எவனுக்கு தானம் கொடுத்தேன். அப்போதான் இந்த பையன் நச்சிகேதஸ் என்கின்ற மாணவன், 8 வயது பாலகன், அப்பா பண்ணுகின்ற பெரிய பாவம், இவர் இவ்வளவு பெரிய யாகத்தை செய்து இவ்வளவு பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறாரே, இதற்கு யாகம் செய்யாமல் பாருங்கள். குருவிடத்திலிருந்து நாம் உயர்ந்த கல்வியை வாங்குகின்றோம், இறைவனிடத்திலிருந்து இவ்வளவு செல்வங்களையும் பெற்றிருக்கின்றோம். இந்த உடலை போன்ற ஒரு பெரிய செல்வம் உண்டா என்றால் கிடையாது. அதை என்னை 10 மாத காலம் பத்திரமாக சுமந்து எடுத்து வைத்த தாயகன் இருக்கிறார். இவளுக்கு நான் திருப்பி என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில்? அப்போ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்கின்ற இந்த அப்பாவுக்கு நான் இதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த பையன் யமலோகத்துக்கு போயிருக்கான். யமதர்மராஜாவை குருவாக வரித்து வேதாந்த அறிவை பெறுகின்றான். அதுதான் கட்டோபனிஷம். விருப்பத்துடன் கொடுத்தல் என்பது ஒன்று, சுயநலத்திற்காக. இதுல என்னடா வேடிக்கைன்னா, தாழ்வான பொருளை கொடுத்து உலகத்துக்கு அது ரொம்ப பெரிதாக போற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனா எனக்கு உயர்ந்த பலன் வேண்டும். உயர்வான பொருளை கொடுக்கிறேன், விருப்பத்துடன் கொடுக்கிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கிறேன். அதனால்தான் வேதமும் சொல்லுகிறது, திருவள்ளுவரும் சொல்லி, என்னன்றி கொண்டாடுக்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை, செய்நன்றி கொன்ற மகருக்கு. நமக்கு எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டார். யாருக்கு நான் பண்ணுவது? இந்த 3 பேருக்கு நான் பண்ணி ஆகணும். இறைவன், குரு, தெய்வம், அது பித்திருக்கள். இவர்களுக்கு நான் விருப்பத்துடன் செய்வதுதான் நிதித்தியாசம். விருப்பத்தால் இங்கே நமக்கு புரிகின்ற அளவு ஒரு மீனை கொண்டு வந்து காட்டினார். மீன் என்பது ஒரு நிமித்தமாக சொல்லப்படுகிறது. நாம் விருப்பத்துடன் நாடுகின்ற நேரத்திலே, நம்மையே எடுக்கின்ற நேரத்திலே, அது பின்னாடி என்ன இருக்கின்றது, விருப்பம் இருக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அதையும் எழுதிதாசிக்கிறார் பெருமான். விடாத அன்புடன் என்றும் விருப்பத்தால் விட்டு வந்த, என்றும் மாறாத மனம் உடையவரால், அன்பு மாறாத விடாத அன்புடன் இறைவனிடத்திலே அன்பு விடவே இல்லையா? சததம் கீர்த்தயந்தோமா விபந்தஸ்ச த்ருதப்ரஹா.
நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்யயுக்தாக உபாசதே. இதிலே பகவான் சொல்லுகிறார், எப்பொழுதும் யார் என்னை ஆராதிக்கிறார்களோ விடாத அன்புடன். ஏன் இந்த வார்த்தையை இங்கே கையாளுகிறார் சித்திராஜிருமான் என்றால், இப்பொழுது இவரால் அன்புடன் கொடுக்கப்படுகிறது. காரணம் செல்வ வளம் நிறைய. ஒருவேளை இந்த காட்சிகள் மாறினாலும் இவர் நிலையிலே இருந்து செய்வாரா என்றால் செய்திருக்கிறார். அதனால இங்க போறார், முன்னாடியே போட்டார். விடாத அன்புடன் பகவான் கீதையில இத ஒரு சூத்திர வாக்கியமாக சொல்லிட்டார். சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. எல்லா காலத்திலும் என்னையே ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. தஸ்மா மேற்கூறிய காரணம் முன்னாடி சொல்லிட்டார். அதை தொடர்ந்து இந்த பாடல் வருகிறது, எப்பொழுதும் என்னையே நினைத்துக் கொண்டு. சர்வேஷு காலேஷு. அப்போ எல்லா காலத்திலும் என்ன அர்த்தம்? நன்மை வரும் காலம், தீமை வரும் காலம், இறப்பு வரும் காலம், பிறப்பு வரும் காலம், புகழ் வரும் காலம், இகழ் வரும் காலம், பிரியம் வரும் காலம், அப்பிரியம் வரும் காலம், லாபம் வரும் காலம், நஷ்டம் வரும் காலம், வியாதி வரும் காலம், ஆரோக்கியம் வரும் காலம். எல்லா காலத்திலும் விடாத அன்புடன். வாழ்க்கை என்பதை நமக்கு ரொம்ப அழகாக விடாத அன்பு. அப்போ அன்பு விடாமல் இருந்தால் வாழ்க்கையில எல்லா விதமான இந்த இருமைகளும் நம்மை தொடும் காலத்திலும் மாறாத விடாத அன்பு இறைவன் பால். எப்பொழுது நாம் இறைவனிடத்திலே சுமூகமாக இருக்கக்கூடிய காலத்தில், எல்லா செல்வங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் நான் நாடுகிறேன், துன்பங்களை இறைவனை விட்டு வெகு தூரம் என்றால் அது உண்மையான அன்பு அல்ல, அது வியாபாரம், அது பக்தியும் அல்ல. உண்மையான அன்பு இருக்குன்னு எப்படி தெரிந்து கொள்கிறாங்க? ஒரு குழந்தையினுடைய தன்மை, அந்த குழந்தை மனம் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை உண்மையான அன்பு இருக்கு. அந்த குழந்தை தன்மை, அந்த குழந்தை பாவம் மனதை விட்டு போய்விட்டது என்றால் அந்த குழந்தைக்கு உண்மையான அன்பு என்பது இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய அன்பு வருவதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி தெரியும்னா, உண்மையான அன்பு தாய் தகப்பனிடத்தில் இருக்கிறது என்பதற்கு என்ன அத்தாட்சி? குழந்தை பாவம் இருக்கும் போது தாயை பற்றிக் கொள்கிறது, அம்மா என்று கதறுகிறது. அப்பா இருந்தாலும் அப்பா காலை பற்றிக் கொள்கிறது, தாய் காலை பற்றிக் கொள்கிறது. அப்பா என்று கத்துகிறது, அம்மா என்று கத்துகிறது. உண்மையான அன்பு என்னை துன்புறுத்தும் போது நீதான் எனக்கு கதி. எப்பொழுது மனம் அன்பு இல்லாமல் போகிறதோ அப்பொழுது அப்பா அம்மாவை விட்டு விலகி போகிறது. அப்பா ஒரு கஷ்டத்தை கொடுத்தானியானால், சொன்னானியானால், அம்மா ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு சொல்லை சொன்னாலேயானால் மனம் விட்டு விலகி போகிறது. அம்மாவையோ அப்பாவையோ கூப்பிடுவதற்கு தயாராக இல்லை, வெளியை நோக்கி ஓடுகின்றது என்றால் உண்மையிலேயே அன்பு என்பது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையான அன்பு இருக்கு என்பது எப்படி தெரியும்? துன்பம் வந்த காலத்திலும் அவர்களையே நினைத்து அவர்களை விட்டு போகாமல் இருத்தல். இன்பம் வரும் காலத்திலே இந்த சுகத்தை மட்டும் அனுபவித்துக் கொள்வேன், துன்பம் வரும் காலத்திலே அதை விட்டு விலகி போவேன் என்றால் அது உண்மையான நட்பு அல்ல, அது உண்மையான அன்பும் அல்ல. இறைவன் கொடுப்பதை எல்லாரும் வாங்கிக் கொள்வேன்,
இறைவன் இன்பத்தை மட்டும் கொடுத்தால் வாங்கிக் கொள்வேன், இறைவன் துன்பத்தை கொடுத்தால் அதை நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்றால் அவன் பக்தன் அல்ல, அவன் செய்யக்கூடியதும் பக்தியும் அல்ல. நம்முடைய தர்மத்திற்கு ஏற்ப, நம்முடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப இறைவனால் நமக்கு கர்ம பலன் கொடுக்கப்படுகிறது. அதுவும் நம்முடைய நன்மைக்காகத்தான் கொடுக்கப்படுகிறதே தவிர அதில் அவருக்கு எவ்வகையிலும் பிரயோஜனம் என்பது இல்லை. அப்ப அந்த வகையில பார்த்தா இவ்வளவு செல்வ வளமை செழித்துக் கொண்டிருக்கும் போதும் அவருடைய மனம் செல்வத்துக்கு பின்னாடி போகவில்லை, செல்வம் கொடுத்தவன் பின்னாடி மனம் போகிறது. என்ன பியூட்டி பார்க்க, இறைவனையே கடலாக பாதிக்கிறார். அப்ப கடல் வேறு இறைவன் வேறு என்று தெரியவில்லை. அப்ப இறைவனிடத்திலிருந்து செல்வம் கிடைக்கிறது, இறைவனுக்கே நான் கொடுக்கிறேன். காரணம் இறைவன் கொடுத்தான், இறைவனுக்கே திருப்பி அர்ப்பணம் செய்கின்றேன். எப்படி? அன்புடன், விடாத அன்புடன், என்றும் சததம், எப்பொழுதும் என்றும் மாறாத விடாத அன்புடன். விடாத அன்பு இறைவனிடத்திலே நமக்கு இருந்து கொண்டிருந்தால் அதனால் நமக்கு என்ன லாபம்? அடுத்த பாடலுக்கு அடுத்த பாடல்ல சொல்ல போற விடாத அன்பு என்ன செய்யும், விடாத அன்புடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்ல போற வைத்துக் கொள்வோம். இப்ப இங்கே கடலையோ இறைவனாக பாதிக்கிறார் என்று பார்ப்போம் அல்லவா? அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது கடலையே இறைவனாக பாதிக்கிறார் என்று? இங்கே அதற்கு சேக்கிழார் பெருமான் அடுத்த பாடல்ல சொல்லுகிறார், அவர் கடலையே இறைவனாக பாவிக்கிறார், கடல் வேறு இறைவன் வேறாக அவருக்கு தெரியவில்லை என்பதற்கு என்ன பிரமாணம்? இங்கே பிரமாணம் கொடுக்கிறார் அடுத்த பாடல்ல. வாகு சேர்வலை நாள் ஒன்றில், வாகு சேர்வலை நாள் ஒன்றில் மீன் ஒன்று வரினும், லட்சக்கணக்கான மீன் வந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இப்ப என்ன ஆகலாம்? நன்றாக எண்ணப்பட்ட ஒரு சீராக இருக்கக்கூடிய வலிமையான வலையை விரித்து, வாகு சீர் வலை விரித்து கடலிலே சென்று வலை விரித்து மீன்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு வரக்கூடிய அன்பத்த நாயனாருக்கு வாகு சேர்வலை நாள் ஒன்றில் மீன் ஒன்று வரினும், ஒரே ஒரு மீன் தான் வருகிறது. லட்சக்கணக்கான மீன் வந்து கொண்டிருந்த போது ஒரு தசை மீனை விட்டு வந்தார் விடாத அன்புடன், விருப்பத்தால் விட்டு வந்தார். இப்ப இந்த விருப்பம் குறையாமல் இருக்கான்னு பார்க்கணும், விடாத அன்புடன் கொடுக்கிறான்னு பார்க்கணும். லட்சக்கணக்கான செல்வம் இருக்கும் போது நான் ஒரு 1000 கொடுத்து 10,000 கொடுத்து எப்போது கொடுத்து கூட்டை நிறுத்தல் என்பது பெரிய விஷயம் அல்ல. என்னிடம் வெறும் 10 ரூபாய் தான் இருக்கிறது, அது எனக்கு ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் வருகிறது, 100 ரூபாய் தான் வருகிறது என்றால் அதுல நான் எவ்வளவு கொடுக்கிறேன், எவ்வளவு உயர்வானவற்றை கொடுக்கிறேன் என்பதுதான் உண்மையான விடாத அன்புடன் கொடுக்கப்படுகின்றதா. காஞ்சி பெரியவர் இருந்தபோது விளம்பரம் செய்கிறார்கள். ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய வேத பாடசாலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய செலவுகள் ஆகிறது, இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கு எல்லோரும் மக்கள் எல்லோரும் உதவுங்கள் என்று சொல்லி விளம்பரம்.
அரிசி தானம் கொடுங்கள், வஸ்திரம் தானம் கொடுங்கள், செல்வங்களை தானமாக கொடுங்கள் என்று எல்லோருக்கும் யாச்சகம் பண்றார். அந்த செய்தியை பேப்பரில் படித்த ஒரு செப்பலை தைக்கின்ற தொழிலாளர், அவருக்கு ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் வருமானம் வரும். அந்த 10 ரூபாய் வருமானத்தை 1 ரூபாய் எடுத்து அதை கவர்ல போட்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க பெரியவருக்கு, எனக்கு நிறைய கொடுக்க வேண்டும், இந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய உன்னதமான பணியை நீங்கள் செய்கிறீர்கள், அதற்காக யாசகம் கேட்கிறீர்கள், எனக்கு அந்த காரியத்துக்கு நான் உதவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் எனக்கு இறைவன் தினந்தோறும் கொடுப்பது 10 ரூபாய் தான், அதுல என்னால் முடிந்தது இன்று கொடுக்கக்கூடிய தானம் 1 ரூபாய், இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். பெரியவர் அந்த லெட்டரையும் வைத்துக் கொண்டு அந்த பணத்தையும் வைத்துக் கொண்டு தலையில வைத்துக் கொண்டு ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தாராம் மனிதனுக்காக. எவ்வளவு பெரிய தானம் இது அவரை பொறுத்தவரை. கோடிக்கணக்கான செல்வங்கள் புரிந்தாலும் இந்த உள்ளம் இருக்கின்றதே அது தலை வணங்கப்பட வேண்டிய உள்ளம் அல்லவா? கொடுத்த பொருள் என்னவோ சிறியது, ஆனால் அந்த உள்ளத்தை இல்லாதவர்களும் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் குறைவாக வருகிறது. அதிலும் தன்னுடைய சுகத்தை குறைத்துக் கொண்டு உயர்ந்த தர்மத்துக்கு கொடுக்கின்றேன், அதல்லவோ தான். ரொம்ப அழகா தமிழ்ல சொல்வார்கள், தனக்கு மீண்டு தானம். என்ன தந்தான்னா, தான் தன்னுடைய சுகத்தை எல்லாம் குறைத்துக் கொண்டு அதிலே சேமித்த பொருளையும் தானம் கொடுத்தார். தனக்கு மீண்டு என்றால் தனக்கு தானம் அல்ல. 10 ரூபாய் இருக்கின்றது என்றால் அதுல ஒருவன் எல்லா செலவு போக 2 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறான் என்றால் அந்த செலவில் இருக்கக்கூடிய 8 ரூபாயில இன்னும் எவ்வளவு சேமிக்கிறான் என்று பார்த்து அந்த சேர்த்து தானம் கொடுக்கும். செல்வம் வரும்போது நாம் கொடுத்தல் என்பது பெரிய விஷயம் அல்ல. செல்வங்கள் வராத பொழுதும் என்னுடைய உள்ளம் அதே போல இறைவனை நாடுகிறதா? இங்கே காட்டுறார், வாகு சேவலை நாள் ஒன்றில் மீன் ஒன்று வரையும், ஒரே மீன் தான் வருகின்றதா? சரி, இந்த ஒரே மீன் தான் வருகிறது என்று வருகின்ற நேரத்திலே இவர் தன்னுடைய குல தொழிலை செய்யாமல் தன்னுடைய பூர்வ புண்ணிய பாவத்தினாலே தனக்கு பொருள் வரலாம், வேலைகள் கிடைக்கலாம், கிடைக்காது போகலாம், ஆனால் தினந்தோறும் தன்னுடைய குல தொழிலை செய்வதற்கு போறார். ஆனால் அது கிடைக்கின்ற பொருள் ஒரு பொருள் தான் கிடைக்கிறது, ஒரே மீன் தான் கிடைக்கிறது. இப்போ கடலையே இறைவனாக பாவித்தால் சொன்னோம்லவா, சித்தருமான் சொன்னார்லவா, நட்டம் ஆடிய நண்பருக்கு. இங்க அத சொல்ற, கடலையே இறைவனாக பாவித்தார் என்பதற்கு என்ன பிரமாணம்? உபனிஷத்தையே பிரமாணமா கொடுக்கிறார், அத்வைத சித்தாந்தத்தையே பிரமாணமா கொடுக்கிறார். என்ன வார்த்தையை கையாடுறார் பாருங்க சேகரா பெருமான். ஏகநாயகர்த்தம் கழற்கு என விடும் இயல்பால், ஏகநாயகர் தம் கழற்கு, அவருடைய திருவடிக்கே இவைகள் போகட்டும் என இயல்பால் விட்டு வந்தார். இயல்பு மாறாதவராய், மனம் மாறாதவராய், பக்தி கொண்டவராய், விடாத அன்புடன், இயல்பு சிறிதளவும் மாறாது. யாருக்கு விட்டுறார்? ஏக நாயகர் தம் கழற்கு. ஏக நாயகர், இது ஒன்னே அவர் ஒருவர்தான் இருக்கிறார். அந்த ஒரே பரமாத்மாதான் இங்கும் வியாபித்திருக்கிறார். அவர்தான் பஞ்சபூதங்களிலே இங்கே ஜலமாகவும் இருக்கிறார்.
அவரை தவிர்த்து இரண்டாவது தேவதை இல்லை, இரண்டால் வெளிவரக்கூடிய ஒரு பொருள் இல்லை. உபனிஷத்தினுடைய தாற்பயத்தை அப்படியே அந்நிய தேவத விதிதார் அப்போ அவிதிதாததி. அப்போ தேவனாக பாவிக்காமல், ஈஸ்வர சுரூபமாக பாவிக்காமல், ஏக நாயகம் ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, ஒரே அந்த பிரம்ம தத்துவம் தான் இருக்கிறது. அந்த பிரம்ம தத்துவம் தான் இங்கே முன்னாடி படமாகவும் தெரிகிறது. இதே கருத்தை தான் கஜேந்திர மோட்சத்துக்கும் சொல்லப்படுகிறது. என்ன அற்புதம் பாருங்க, எல்லா இடமும் ஒரே விஷயத்தை தான் சாஸ்திரங்கள் பேச வருகிறது. அங்கும் இதே கருத்து வருகிறது. ஜலத்துக்குள்ளே தான் அழிந்து கொண்டிருக்கின்றது கஜேந்திரன் யானை. தும்பிக்கையால் என்ன செய்கின்றாரா, அங்க இருக்கக்கூடிய புஷ்பத்தை பறித்து பகவானாக பாவித்து அந்த புஷ்பத்தை அப்போ ஏகநாயகர், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்வைங்கிறார் மாணிக்கவாசகர் திருவாசகர். விஷ்ணுதாவில் இதே கருத்து வருகிறது. ஏகோ நைகஸ்தவ கற்கும் எத்தத் பதமனுத்தம். ஏகநாயகர் தம் கழுத்து என விடும் இயல்பா. அப்போ இறைவன் ஏகமாக இருக்கின்ற அந்த இறைவன், அவரைத்தான் நான் வழிபாடு செய்கின்றேன். அவர் எனக்குள்ளும் இருக்கிறார், அவர் எனக்கு வெளியும் இருக்கிறார், அவரே பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறார். அவருக்குத்தான் என்னுடைய வழிபாடானது இயல்பாக நடக்கிறது. இவ்வாறு இயல்பா விட்டு வந்த அதிபத்தருக்கு ஆகும் நாள்களில் அநேக இப்படி நாட்கள் போக ஆகும் நாள்களில் அநேக நாட்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாள்களில் எல்லாம் ஒரு மேனே மேக நீர்படி வேலையின் படவிட்டு வந்தார். இதே காரியத்தை தொடர்ந்து செய்யலாம். ஜலத்திலே ஒரே ஒரு மீன் தான் வருகின்றது என்றால் அந்த மீனையும் கடலுக்கே அர்ப்பணமாக, இறைவனுக்கே அர்ப்பணமாக செய்துவிட்டு வருகின்றார். இப்ப என்ன ஆகும்? மீன்கள் வரத்து இல்லை, ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வ வளங்களை எடுத்துத்தான் வாழ்ந்தார்கள் என்று கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். அப்ப இங்கே செல்வ வளங்கள் குறைந்து கொண்டே போகும். புதிதாக எந்த செல்வமும் உள்ளே வந்து விழவி. அப்ப என்ன ஆகும்? செல்வங்கள் குறைந்து கொண்டே போக எடுக்க புதிதாக செல்வம் வந்தால் நாம் அதை எடுத்து செலவு செய்து கொள்ளலாம். அன்றாட நாம் நம்முடைய வியாபாரத்திற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்றாட தேவையை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிதாக எந்த செல்வமும் வராமல் சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் நான் சுரண்டு சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன் என்றால் குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆகும்? இருக்கின்ற செல்வம் எல்லாமே கரைந்து மறைந்து அழிந்து போய்விடும். அப்ப என்ன ஆகும்டான்னா, இந்த செல்வத்திற்காக சார்ந்திருந்த கூட்டங்கள் எல்லாம் விலகி போகும். செல்வத்திற்காக யாரெல்லாம் இவரை அண்டி வந்தாலோ அவர்களெல்லாம் விலகி போவார்கள். செல்வம் எந்த காரணத்தினாலே இவருக்கு கிடைத்த புகழ், பதவி, மக்களுடைய சேர்க்கை, இவைகள் எல்லாம் விலகி போகும். இதெல்லாம் வெளியில. வீட்டுக்குள்ளே பார்த்தோம் என்றால் உறவுகள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அத்தனை பேரும் மெதுவாக 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 தன்னுடைய தேவைகளை எல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும்.
செல்வ வளம் குறைய 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 உணவிலே நாம் கை வைக்க வேண்டிய கட்டாயங்கள் உணவு உணவு உண்ணுதல் என்பது அதிகமாக உணவுகள் உண்ணுதல் என்பது குறைந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே உணவுகள் மறுக்கப்படுகிறது. 3 வேளையாக இருந்தது 2 வேளையாக ஆகி, 2 வேளையாக இருந்தது 1 வேளையாக ஆகி, 1 வேளையாக இருந்ததை உணவே இல்லாத நாட்களுக்கு தள்ளப்படுவோம். வறுமை வந்து சேர்கிறது. அப்ப வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எதிர்ப்புக்கும் ஆளாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் அதிபத்த நாயனார். எல்லோரும் கஷ்டப்படக்கூடிய தன்மைக்கு இவரால் தள்ளப்படுவார்கள். இவைகள் எல்லாம் சூழ்ந்து இருந்த போதும், இதெல்லாம் நடக்கும் நேரத்திலும் அதிபத்த நாயனார் எப்படி இருக்கார்? ஷேக்ரா பெருமான் கண் முன்னாடி கொண்டு வந்து காத்தார் காட்சியை. மீன்களை பெருகு உணவினில் மிகு பெரும் செல்வம் தான் மறுத்தலின். மீன் வளம் பெருகிக் கொண்டு வந்த மீன்கள் எல்லாம் மீன்கள் இல்லாமல் போக, பெருகுகின்ற மீன்கள் எல்லாம் வராமல் ஒரே ஒரு மீன் தான் வருகின்றது என்பதாக மாறிப்போய் அந்த மீனையும் விட்டு விட்டு வந்துவிடக்கூடிய காட்சியாக இருக்கின்ற நேரத்திலே உணவினில் மிகு பெரும் செல்வம் தான் மறுத்தலின். மீன்களுடைய வளர்ச்சி இல்லாத காரணத்தினாலே பெரும் உணவு பண்டங்கள் எல்லாம் சுருங்க தொடங்கியது. உணவினில் மிகு பெரும் செல்வம் தான் மறுத்தல். பெரும் செல்வம் தான் மறுத்தல் என்றால் வறுமை வந்து சேர்கிறது. வீட்டுல வறுமை வந்தாச்சு. ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் எடுத்து அதை உணவாக, வஸ்திரமாக, உலகத்துல நமக்கு தேவையான பொருளாக மாற்றி சாப்பிட்டு எல்லாம் இப்போது என்னன்னா வறுமை என்பது வீட்டுக்குள்ளே தாண்டவம். உணவின்றி உணவும் இல்லை. இப்ப என்ன ஆகும்? வறுமை வந்துவிட்டது, செல்வ வரத்து இல்லை, இருக்கின்றவற்றை எல்லாம் அடித்தாகிவிட்டது, வறுமை வந்துவிட்டது, உணவு இல்லை. அப்போ என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள மக்கள் அருங்கிளை சாம்பும் பான்மை பற்றியும். கிளை என்றால் சுத்தம். அருங்கிளை தன்னுடன் வாழக்கூடிய சுற்றத்தார்கள். அருங்கிளை சாம்பும், சாம்பம் என்றால் வருந்துதல். தன் சுற்றத்தார்கள் அத்துணை பேரும் வருந்தி இருக்கக்கூடிய பான்மை அடைந்தும் இதெல்லாம் கண்முன்னாடி கொண்டு வந்து காட்டக்கூடிய ஷேக்ரா பெருமான் அதிபத்த நாயனார் எப்படி காட்டுகிறார்? இதுதான் விடாத அன்பினுடைய உன்னதமான நிலை. இறைவனின்பால் நாம் கொள்ளுகின்ற உன்னதமான பக்தியினுடைய நிலை இங்கே காட்டப்படுகிறது. சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன் கூட வாழக்கூடிய சுத்தம் மனைவியோ, குழந்தையோ, அம்மா அப்பாவோ எல்லோரும் வருந்தி இருக்கக்கூடிய பான்மை. ஆனால் இவருடைய உள்ளம் எப்படி இருக்கான்? வருந்திலர் வருந்திலர். இந்த அனுபவத்தை கண்டு, இந்த நிலையை கண்டு மனம் வருந்துதல் என்கின்ற நிலையிலிருந்து விடுபட்டவரால் வருந்துதல் என்கின்ற எண்ணம் அவரிடத்திலே இல்லை. ஏன் வருந்தவில்லையா? அதையும் ஷேக்ரா பெருமான் சொல்லிட்டார். பட்ட மீன் ஒன்று தன்னுடைய வலையிலே ஒரு மீன் தான் வந்து விடுகின்றது என்றால் அதை மறி கரத்தவர் கழற்கு என விட்டு மகிழ்ந்தார். மறி கரத்தவர் கழற்கு
என விட்டு மகிழ்ந்தார். ரெண்டு விஷயம் சொல்றார். ஒன்று வருந்திலர், மற்றொன்று மனம் மகிழ்ந்தார். ஏன் வருந்தாமல் இருந்தார், ஏன் மகிழ்ந்தார் என்று போய் அடுத்த மாதம் வாருங்கள், இதை பற்றி விரிவாக ஆராய்வோம் சொல்றார். அடுத்த மாதம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.